நடமாடும் மருத்துவ ஊர்தியை நேரில் பார்வையிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை தலைமை செயலகத்தில் நடமாடும் மருத்துவ ஊர்தியை நேரில் பார்வையிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அவருடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அரசு உயரதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இது தொடர்பான அண்மை காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம். 1.10 கோடி செலவில் நடமாடும் மருத்துவ ஊர்தியை நேரில் பார்வையிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னை தலைமை செயலகத்தில் நடமாடும் மருத்துவ ஊர்தியை பார்வையிட்டார் முதலமைச்சர். இசிஜி உள்ளிட்ட வசதிகளுடன் நடமாடும் மருத்துவ ஊர்தி தற்போது பார்வையிட்டு வருகிறார். இது தொடர்பான காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம். அவருடன் அமைச்சர் மா சுப்பிரமணியனும் அரசு உயரதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர். ரூபாய் 1.10 கோடி செலவில் நடமாடும் மருத்துவ ஊர்திகள், இதனை நேரில் பார்வையிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் நடமாடும் மருத்துவ ஊர்திகளை நேரில் பார்வையிட்டார் முதலமைச்சர். நடமாடும் மருத்துவ ஊர்தியை நேரில் பார்வையிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நந்தினி வழங்கிட கேட்கலாம். நந்தினி, வணக்கம். உங்க விரிவான தகவல். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் பல முக்கிய திட்டங்களை தொடங்கியிருந்து பல நலத்திட்டங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளார். குறிப்பாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் புற்றுநோய் தடுப்பு மற்றும் பராமரிப்பு திட்டத்தின் கீழ் மகளிர் நல்வாழ்விற்காக 40 கோடி ரூபாய் செலவில் 38 நடமாடும் மருத்துவ ஊர்திகள் கொண்டு வந்துள்ளார். குறிப்பாக முதலமைச்சர் அலுவலக நுழைவாயில் அருகே 1 கோடி 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வடிவமைக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் மெமோக்ரோபி, இசிஜி கருவி, சேமி ஆட்டோ அனலைட்டர் உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் கூடிய நடமாடும் மருத்துவ ஊர்தியை முதலமைச்சர் பார்வையிட்டு அதனை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளார். குறிப்பாக அதே நேரத்தில் மருத்துவத்துறையில் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் மற்றும் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட 233 பணியாளர்களுக்கு முதலமைச்சர் பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார். தொடர்ந்து சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் மாநிலத்தின் 12 மாநிலங்களில் மொத்தம் 62 கோடியே 51 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 12 புதிய தோழி விடுதிகள் அமைக்கும் பணிகளுக்கும் கோயம்புத்தூர் மற்றும் திருச்சி புதிய கூர்நோக்கு இல்ல கட்டிடங்களுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியுள்ளார். தொடர்ந்து சென்னை ராயபுரம் அரசினர் குழந்தைகள் இல்லத்தில் 7 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடத்தையும் திறந்து வைத்துள்ளார். இதே போல இதனுடன் கைத்தறி துணைநூல் மற்றும் கதர் துறை சார்பில் காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் விற்பனை வளாகம் 3 கோடியே ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு காணொலி காட்சி வாயிலாகவும் அதனை திறந்து வைத்துள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தொடர்ந்து மக்கள் நலனை முன்னிறுத்தியும் பல்வேறு துறைகளில் ஒரே நாளில் தொடக்கமும் சிறப்பு செய்து வளர்ச்சியை நோக்கி திட்டங்களின் வழியாக தமிழக முன்னேற்றத்தை தமிழக முதலமைச்சர் இன்று சுட்டிக்காட்டியுள்ளார்.